வணக்கம். அகசியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணேச முத்திரையில் விக்ன முத்திரை. விக்னம் என்றால் தடைகளை நிவர்த்தி செய்தல் என்று பொருள். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செயல்முறையை பார்ப்போம். முதல்ல அமர் முறை. அமர்றது கீழே உட்காந்து இந்த முத்திரையை செய்ய முடியாது, சேரில் உட்காந்து தான் செய்ய முடியும். சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. காலை தரை மேலே வைக்காமல் ஒரு விரிப்பு மேலே வச்சுக்கங்க. நிமிர்ந்து உக்காந்துக்கிட்டு மூச்சை கவனிங்க. இயல்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உடம்பு பயிற்சிக்கு தயாராகிடும். அடுத்தது நின்ற நிலையில் செய்யலாம். 2 முறை தான் இதுக்கு உகந்த முறை. ஒன்று நின்ற முறை அல்லது உட்கார்ந்த முறை. உட்காந்துன்னா சேரில் அமர்ந்த நிலை. இந்த 2 முறையில் செய்கிறது தான் இந்த முத்திரை செய்ய முடியும். மற்றபடி படுத்தோ அல்லது கீழே உட்காந்தோ செய்யவே முடியாது. சரி, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 3 விரல்கள் உள்ளங்கை நோக்கி இருக்கணும். 1 ஆள்காட்டி விரல், 2 மோதிர விரல், 3 சுண்டு விரல். 3 உள்ளங்கை நோக்கி இருக்கணும். அடுத்தது மோதிர விரல் மேலே கட்டை விரலை மெதுவான அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து நடுவிரல் நீட்டி இருக்கணும். இது அப்படியே உட்காந்து செஞ்சிங்க அப்படின்னா கையை தொங்க விட்டு பூமியை நோக்கி இந்த விரல் இருக்கணும். நின்று செஞ்சாலும் கையை கீழே தொங்க விட்டிங்கன்னா அந்த விரல் பூமியை நோக்கி இருக்கும். இது தான் முத்திரை பயிற்சி செய்யும் விதம். இந்த முத்திரைக்கு மட்டும் நின்ற நிலையிலையோ உட்கார்ந்த நிலையோ இப்படி தான் செய்ய முடியும். வேறு எந்த நிலையிலையும் செய்ய முடியாது. எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா 45 நிமிஷம் செய்யலாம். 45 நிமிஷம் செய்ய முடியலன்னா 3-15, காலை 15, மத்தியானம் 15, இரவு 15 செய்யலாம். அதுவும் முடியலன்னா ஏதாவது ஒரு 20 நிமிஷம் காலை அல்லது இரவு. அதுவும் முடியலன்னா ஏதாவது ஒரு 30 நிமிஷம். அதுவும் முடியலன்னா 20 நிமிஷம். உங்களுக்கு எது உகந்த நேரமோ உகந்தது அதை செய்யுங்க. 20 நிமிஷம் தான் செய்ய முடியும்னாலும் செஞ்சாலும் பலன் கிடைக்கும். இதை 45 நிமிஷம் செஞ்சிங்கன்னா உடனடி பலன். 20 நிமிஷம் செஞ்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாள் போடணும். இப்போ தொடர்ந்து செய்ய செய்ய உடம்பு மனசு எல்லாமே பண்படும். இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, புதியதாக முயற்சி எடுக்கிறோம். நாம் ஒரு நிலம் வாங்குகிறோம், பூமி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த முத்திரையை போட்டுட்டு நம்ம அந்த முயற்சி எடுத்தோம்னா அதில் தடைகள் வராமல் நம்ம அந்த வெற்றியை கொடுக்கும். அடுத்தது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த பயிற்சி எடுத்துகிட்டு நாம் வீடு கட்ட முயற்சி எடுக்கும்போது வீடு கட்டுறதுல எந்தவித தடை இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும். அடுத்தது ஒரு புதுசாக நம்ம போர் போடுறோம் அல்ல கிணறு போடுறோம் அப்படின்னா, கிணறு தோன்றோம் அப்படின்னா அந்த முயற்சிக்கு வெற்றி அடையணும்னா இந்த முத்திரையை போட்டு நீங்கள் அந்த முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றியாக மாறும். இது இந்த 2 பாயிண்ட்டு தான். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கல அப்படின்னா தொடர்ந்து இந்த முத்திரையை போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த செயல் வெற்றியாக மாறும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.